அனைவருக்கும் இனிய வணக்கம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு எப்படி சார் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது? எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படித்தா பொது அறிவில் 75க்கு ஒரு 70 கொஷினுக்கு மேலே இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் படி எந்தெந்த புத்தகம்லாம் படித்தா சார் என்னால் மார்க் அதிகமாக எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நமக்கு 15 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது பாலிட்டி. அதற்காக தான் நம்முடைய பேட்ச் மாணவர்களுக்கு முதலில் நம்ம பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். பாலிட்டியை பொறுத்தவரையும் 6லேருந்து 10th வரையும் தரவாக படிச்சுட்டு ஜஸ்ட்டு 11th 12th சிலபஸ் வைஸ் என்ன லெசன் கவர் ஆகுதோ அதை மட்டும் தெளிவாக ஃபிங்கர் டிப்பில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களாப்பா? தென் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணால் முனைவர் கா வெங்கடேசன் ஐயாவுடைய புத்தகத்தில் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாலிட்டினா என்ன, எப்படி உருவானது, எப்படி வந்தது, இதை பற்றியும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் இந்த வெங்கடேசன் சார் புக்கில் கொடுத்துருப்பாங்க. தென் இதை நம்ம படித்தாலே போதுமானது. அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆத்தர் பப்ளிகேஷன் புக், பிரகதீஷ் பப்ளிகேஷன். பாலிட்டி புக். இந்த புத்தகத்தோட விலையே கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா அப்படிங்கிறது வரும். இதுவும் நம்ம பிடிஎஃபாக மாணவர்களுக்கு கொடுத்துடலாம். பிரச்சனை இல்லை. இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே இது குரூப் 1 அண்ட் குரூப் 2 குரூப் 4. நம்ம குரூப் 4 கொஷினே இப்போ குரூப் 1 லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியம். இதை படித்தாலே பாலிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்டிகல் அத்தனை எக்ஸாம்லேயும் இந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 15க்கு 10 மதிப்பெண்களுக்கு மேலே சாதாரணமாக எடுக்க முடியும். இந்த மூன்றையும் முடித்த பிறகு 2020 முதல் 25 வரை உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணால் கண்டிப்பாக 15 மதிப்பெண்களுக்கு 12 to 13 மதிப்பெண்கள் சாதாரணமாக நம்மளால் எடுக்க முடியும். இந்த புத்தகத்தை மட்டும் படித்தால் போதும். பாலிட்டிக்கு வேறு எந்த புத்தகம் எதுவுமே தேவையில்லை என்பதை மட்டும் மனசில் ஃபஸ்ட்டு பாலிட்டினை இந்த புத்தகம் தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுறோம், அடுத்து வெங்கடேசன் சார் புக்கை படிக்கிறோம், அடுத்து பிரகதீஷன் பப்ளிகேஷன் சார் புக்கை படிக்கிறோம், நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம். இவ்வளோ தான்ப்பா பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களாப்பா? தென் நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கனாமிக்கை பொறுத்தவரையும் 6லேருந்து 10th வரையும் ஒரே நாளில் ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். 11th இருக்கக்கூடிய அந்த 5 லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். 11th இருக்கக்கூடிய 5 லெசன் தான் எக்கனாமிக்ஸில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய மிக முக்கியமான லெசன். தென் 12th ஒரு 5 லெசன் இருக்கும். அதையும் நம்ம ஈஸியாக ஒரே நாளில் என்ன செஞ்சிடலாம், கவர் பண்ணிடலாம். இதற்கும் பிரகதீஷன் பப்ளிகேஷன் ஐயாவுடைய எக்கனாமிக்ஸ் புத்தகம் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸ்கூல் புக்கை தரவாக படித்தாலே எக்கனாமிக்ஸ்க்கு போதும். அதை தாண்டி பிரகதீஷன் பப்ளிகேஷன் சார் புக்கை நம்ம படித்தாலே எக்கனாமிக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இரண்டையும் சேர்த்து தான் நமக்கு 20 மார்க்கு. எக்கனாமிக்ஸில் அப்படின்னா ஒரு 10 மார்க் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் எங்கே சார் படிக்கணும்னா கா வெங்கடேசன் சாருடைய 2 புத்தகம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்திற்கு புத்தகம் இருக்கின்றது. சரிங்களாப்பா? நம்ம ஆல்ரெடியே வாங்கியாச்சு. மாணவர்களுக்கு அதையும் பிடிஎஃப் பண்ணி என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். அதை டீச் பண்ணியும் கொடுத்துடலாம். யாரும் கவலைப்பட வேண்டாம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுவரை நடந்த தமிழ்நாட்டை பற்றியான விஷயங்கள் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதுமானது. எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஜியாகிரபியில் கடைசி 2 லெசன் இதுலேயே கவர் ஆகும். சரிங்களாப்பா? எல்லாமே கவர் பண்ணிடலாம். டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க. தென் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு அண்ட் சமூக அரசியல் இருக்குங்கள 20 மதிப்பெண்கள் கேட்பாங்க. இது 6லேருந்து 12th வரையும் ஸ்கூல் புக்கில் தமிழக வரலாறு பற்றி, பண்பாடு பற்றி எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகுதோ அதை நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கும்போது என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக அதையும் கவர் பண்ணிக்கலாம். தென் ரொம்ப முக்கியம் நவீன காலம் தற்காலம் வெங்கடேசன் சாருடைய புத்தகம். ரொம்ப முக்கியமான புத்தகம். இதிலிருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் 2025லேயும் நிறைய கொஷின் கேட்டாங்க, 2026லேயும் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. தென் 6லேருந்து 12th வரையும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை திருக்குறளையும் என்ன செய்யணும், அனைத்தும் நம்ம திருக்குறளை படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் சிலபஸில் நமக்கு தமிழில்
சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ தென் அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2020 2025 வரையும் சரிங்களாப்பா. ஸோ இதை படித்தாலே போதும். கண்டிப்பாக இந்த 2 புக்கு, இந்த திருக்குறள், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஸோ ஸ்கூல் புக்கில் இந்த கவர் ஆகக்கூடிய லெசனை படித்தாலே கண்டிப்பாக நம்மளால் 15 கொஷின் சாதாரணமாகவே போட முடியும். ஸோ இந்த தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு என்பது ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும், ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும், தமிழ்லேயும் கவர் ஆகும் சரிங்களா. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்திய வரலாறு பண்பாடு, ஸோ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் நமக்கு 6th 10th வரையும் நம்ம ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கவர் பண்ணிடுவோம். 11th 12th ஃபுல்லாகவே என்னது ஐஎன்எம். 8th புக்கிலையும் 11th புக்கிலையும் 12th புக்கு ஃபுல்லாமே நமக்கு ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2ஐயும் சேர்த்து 10 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ வெங்கடேசன் சார் அனைத்திற்குமே புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்திய வரலாறுக்கும் இருக்குது, இந்திய தேசிய இயக்கம் 2க்கும் இருக்குது. ஸோ இதை 2ஐயும் நம்ம படிச்சுக்கலாம், கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஸோ தென் 2022-25 ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்திற்கும் அடித்தளமானது என்னது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ஜாகிரபியை பொறுத்த வரையும் 6th நமக்கு பேரண்டம் சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு லெசன் சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ தென் அந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய 5 லெசன் மட்டும்தான் ஜாகிரபியில் கவர் ஆகுது. மற்ற இருக்கக்கூடிய 2 லெசன் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதை ஜாகிரபிலே சேர்த்து படிச்சிருவோம். ஸோ எப்படி படித்தாலும் சரி, மொத்தத்தில் சிலபஸில் நமக்கு எல்லா லெசனும் கவர் ஆகணும். ஸோ அந்த போல் நம்ம படித்தாலே போதுமானது. தென் 11th 12th ஜாகிரபியிலேருந்து, ஓல்டு ஜாகிரபியிலேருந்து ஒரு 2 கொஷின் இந்த குரூப் 4ல் கேட்டாங்க. ஸோ அதில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஷின் அண்ட் புக் பேக் கொஷின் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தென் 2022-25 ப்ரீவியஸ் இயர் கொஷின். சார் சயின்ஸ் படிக்கணுமா நிறையா பேர் கேட்டு ஒரே ஒரு கொஷின் இதுதான். ஸோ 6th 10th வரையும் ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக சயின்ஸை படித்து தான் ஆகணும். இம்பார்ட்டன்ட் லெசன், சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன் மட்டும். ஆனால் 10th புக்கில் எல்லா லெசனும் சிலபஸில் கவர் ஆகும். ஸோ 10th புக்கில் கூடிய அனைத்து லெசனும் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆக வேண்டும். ஸோ தென் அதே போல் 6th 10th வரையும் ஸ்கூல் புக்கு, பாக்ஸ் கொஷின். ஸோ 2ஐயும் படித்தாலே போதுமானது. சயின்ஸில் 5 கேள்வியில் ஸோ ஒரு 3 கேள்விகள் எடுத்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டுமே பார்த்தாலுமே நம்ம கண்டிப்பாக 2 to 3 கொஷின் அழகாக என்ன செய்ய முடியும், போட முடியும் சரிங்களாப்பா. ஸோ இதுதான்ப்பா ஜிஎஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி, ஜிஎஸ்னால் ஒரு பெரிய கடல். ஸோ அப்படி இப்படி அந்த புக்கு இந்த புக்கு அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, ஜிஎஸ்னால் இவ்வளோ தான். ஒரு 3 பேஜில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே எந்தெந்த புக்கில் படிக்கணும் அப்படிங்கிற லெசன் தான் சரிங்களா. இது எல்லாமே என்னென்ன புக்கில் படிக்கணும் அப்படிங்கிற லெசன் தான். ஸோ இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இதோட பிடிஎஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்கில் எந்தெந்த லெசன் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய யூடியூப்லேயே எல்லா வீடியோஸும் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ யாருமே கவலைப்பட வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கும் நம்ம வீடியோஸ் பிடிஎஃப் பண்ணி எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருவோம், நம்மளுடைய பேட்ச் மாணவர்களுக்கும் கொடுத்துருவோம். நம்முடைய பேட்ச் மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு அப்படிங்கிறது, பிடிஎஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸோ மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களாப்பா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே பிடிஎஃப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ண முடியலன்னா சரண் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் போய்ட்டு நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்முடைய வெற்றியின் அடையாளம் மாணவர்களுக்கு நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன் சரிங்களாப்பா. ஸோ ஜிஎஸ் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த புக் லிஸ்ட்டை மட்டும் படித்தால் போதும், வேறு எந்த புத்தகமும் தேவையே இல்லை. ஜிஎஸ்க்கு வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் பார்த்தாலே நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதையும் தாண்டி நம்ம ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு அடிப்படை. ஸோ முதல் படிக்கட்டு ஸ்கூல் புக்கு தான். அதை முடிச்சிட்ட பின்னாடி தான் நம்ம அவுட் சோர்ஸ் அனைத்து புத்தகங்களையும் படிக்க வேண்டும். ஸோ அனைத்து தேர்வுகளுக்கும் அடித்தளம் பள்ளிப்பாட புத்தகம். அதை தாண்டி வெளிவரக்கூடிய கேள்விகளை ஸோ நம்ம பிறகு படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை தரவாக ஃபிங்கர் டிப்பில் எல்லாருமே படித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் நம்மளே கொடுத்துரும் சரிங்களாப்பா. ஸோ ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.